அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பர் சைட் டிஷ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி தான் இந்த ரெசிபிக்கெலாம் நல்லாயிருக்கும். அதே சைஸ் டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அவல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன். திக்கான அவல் வேணுங்கிறவங்க அதுவும் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் மொத்தமாக தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம ஊற போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி சேர்த்துடலாம். இன்னொரு டம்ளரும் சேர்த்துருவோம், 2 டம்ளர். கூடவே நம்ம எடுத்து வச்ச ஜவ்வரிசி, அவல் சேர்த்துக்கலாம், வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி, ஜவ்வரிசி பாருங்கள், அவல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சுருவோம். 4 மணி நேரம் ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 4 ஹவர்ஸ் ஆயாச்சு. பாருங்கள், நம்மளோட புழுங்கல் அரிசி, அவல், ஜவ்வரிசி எல்லாமே பர்ஃபெக்டாக ஊறிருக்கு. இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே மிக்ஸி ஜார் வச்சுருக்கோம். 2 பேட்சஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்சை இதில் சேர்த்துக்கலாம். அது ஊறின தண்ணியை வச்சு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் பேட்ச் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்சை போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிப்போம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்சை அரைச்சி எடுத்தாச்சு. மாவு பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இதே மாதிரி செகண்ட் பேட்சையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். செகண்ட் பேட்சையும் அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் இதோட சேர்த்துடலாம். மாவு பாருங்கள், நல்ல நைஸ் பேட்டராக நம்ம அரைச்சிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். கையை வச்சே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அடித்து கலந்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி, அவல், புழுங்கல் அரிசி எல்லாம் சேர்த்து ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் கிட்ட இந்த மாவு நல்லா பொங்கட்டும். இந்த டிஃபனுக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள், ரொம்ப ஒரு தக்காளி பழத்தை வச்ச ஒரு அருமையான சைட் டிஷ். குக்கரில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் ஒரு 6 பழுத்த தக்காளி பழம், அதை வந்து அப்படியே நம்ம அந்த குக்கர் தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். குக்கரில் வந்து 1 பாட்டாக இதை ஜஸ்ட் ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். தக்காளி பழத்தோட கூடவே நான் காரத்துக்கு 4 வரமிளகா அப்படியே இதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். பாருங்கள், கரெக்டாக ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. தக்காளி பழத்தோட பாருங்கள், தோலெல்லாம் அப்படியே மேலே உறிஞ்சி ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இந்த தக்காளி பழம், வரமிளகா இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த தக்காளி பழம், வரமிளகா ஆறியாச்சு. மிக்சியில் இதை மாற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெந்த தக்காளி, வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி நல்லா நைஸ் பியூரியாக அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, இதோட கூடவே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கியாச்சு. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி, வரமிளகா விழுத சேர்த்துடலாம். கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம தக்காளி, வரமிளகாயை குக்கரில் போடும் போதே அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் பண்ணோம். அந்த தண்ணி, அந்த வேக வச்ச தண்ணியவே பாருங்கள் மிக்சியில் விட்டு அதை அப்படியே வாஷ் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு இருக்குது, சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட வேண்டிதான். எல்லாமே சேர்ந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து கொதி வந்தாச்சு. இன்னும் டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலை மாவு பாருங்கள் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டால் போதும். நம்மளோட அருமையான தக்காளியை வச்சு ஒரு சைட் டிஷ் தயாராகியாச்சு. சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
கடலை மாவை சேர்ந்து கொதி வந்தாச்சு. அருமையான ரெசிபி தயாராகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு மேலே நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடி ஒட்ட சேர்த்து கலந்துக்கோங்க. மாவு நல்லா புளிச்சு லேசாக பொங்கி வந்திருக்கு. சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஊத்தப்பம் மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ரெடி பண்ண மாவை ஊத்தப்பம் மாதிரி விட்டுக்கலாம். லைட்டாக மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு மேலே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பபிள்ஸாக வருது பாருங்கள். மாவு நல்லா புளிச்சது கிடையாலும். மூடி வச்சிடலாம், ரெடி ஆகட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மெதுவாக அப்படியே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த சைடு ரெடியாகி வரட்டும். மூடி வச்சுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே நம்ம தோசையை எடுத்துட வேண்டியதான். அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் தோசை. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு சாஃப்டாக இருக்கும். இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லா மாவுக்கும் இப்படியே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 சைடுமே திருப்பி போட்டு தோசையை ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். வேணுங்கிறவங்க மூடி வச்சு 1 சைடாக கூட நீங்கள் அப்படியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். புழுங்கலரிசி ஜவ்வரிசியை வச்சு ஒரு அருமையான சாஃப்டான தோசை ரெசிபி. சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி பழத்தை வச்சு ஒரு சைட் டிஷ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டோட காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.